ஹாய் நண்பா நண்பீஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு காளான் பிரியாணி காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறேங்க. ஒரு பேனில் காலிஃப்ளவர், தண்ணி, உப்பு சேர்த்து இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். காளானில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஒரு ஸ்பூன் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்தளவுக்கு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிட்றேங்க பிரியாணிக்கு. இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய், நெய் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காளான் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கவும் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சோன்னா அரிசி சேர்த்துட்டு மூடிடலாங்க. 2 விசில் விட்டுறலாம். நான் சீரக சம்பா அரிசி தாங்க இதுக்கு எடுத்திருக்கேன். காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர் 65 போட்டாச்சு. ஆனால் மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு, மசாலா உதிராமல். காளான் பிரியாணி, ஒயிட் ரைஸ், தயிர் வெங்காயம், காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்ரீக்கு வாக்கர் சீட் கவர் தனியாக வாங்கியிருந்தேங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ கீழே லிங்க் டேக் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.